புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டமாக வெகு சிறப்போடு நடைபெறுகிற வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கிற திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் இசக்கிமுத்து அவர்களே, புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆசிர் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சியை வெகு எழுச்சியாக வழிநடத்துகிற பெரு மதிப்பிற்குரிய கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் விபி குமரேசன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் செயலாளரும் கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அன்பு தம்பிகா டேவிட் அண்ணாதுரை அவர்களே, மதிப்பிற்கினிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமையக்கா சாருபாலா தொண்டைமான் அவர்களே, காலத்தின் அருமை கருதி நிகழ்விலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, அன்புமிக்க தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, வியாபார பெருமக்களே, காவல்துறை அன்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளில் முதற்கண் எனது பணிவன்பான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் சொல்லாலும் செயலாலும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு 60 நாட்கள் மட்டுமே இருக்கிறது ஏறக்குறைய. இப்படி ஒரு மாபெரும் படை இங்கே எதற்காக கூடியிருக்கிறது? ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் ஆர்வத்தோடு இந்த கூட்டத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்களே, எதற்காக? அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் என்று ஓங்கி உச்சரித்து நம்மையெல்லாம் ஒன்றாக்கி அழகு பார்த்து இன்னும் ஒரு 5 மணித்துளிகளிலே மேடைக்கு வர இருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் பண்பாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் சிறப்புரையை கேட்பதற்கு அண்ணன் என்ன சொல்ல போகிறார்? பொதுக்கூட்ட மேடை மட்டுமல்ல, இன்றைக்கு பல தாய்மார்கள் தொடர் நாடகத்தை கூட நிறுத்திவிட்டு அண்ணன் டிடிவியின் பேட்டியை உற்று நோக்குகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பொது வாழ்வில் இருக்கிற ஒரு தலைவன் எப்படி பத்திரிகைகளை எதிர்கொள்ளுவது, எப்படி பொதுமக்களிடத்திலே பேசுவது, எந்தெந்த முடிவுகளை எடுத்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை சிந்தித்து நிதானித்து பொறுமையாக பதில் சொல்லுகிற ஒரு பொறுப்புள்ள தலைவன் தலைமையேற்றிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடக்கிற பொதுக்கூட்டம். தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த 4.25 வருட கால திமுக ஆட்சியில் முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டுமே தவிர இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 2,22,00,000 குடும்ப வாழ்வாதாரத்தை மறந்துவிட்டு தன்னுடைய ஒரு குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் இன்றைக்கு 4.25 வருட ஆட்சி நடக்கிறது. உங்களுக்கு தெரியாததில்லை பெண்களே, போன 10 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டார் முதலமைச்சர். 5000 ரூபாய் எதற்காக போட்டார்? மாதம் தோறும்
தாய்மார்களுக்கு வழங்குகிற 1000 ரூபாய் தொகை 28 மாசமா தமிழ்நாட்டில் கொடுக்கல. 28 மாச கால நிலுவைப் பணம் 28,000 ரூபாய். இந்த 28,000 ரூபாய் நிலுவைப் பணத்திலே 5,000 ரூபாயை இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. கொடுக்கட்டும், வாங்கலாம், அதை நாங்க தப்பு சொல்லல. ஆனால் தாய்மார்களின் சார்பிலே, ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களின் சார்பிலே நாங்க கேட்கறதெல்லாம் 5,000 ரூபாய் இந்த மாசத்துக்கு, அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்திற்கான தொகை 3,000 ரூபாய். மீதி இருக்கிற 2,000 கோடைகால சிறப்பு நிதி. இததான் இந்த அரசாங்கம் சொல்லிச்சு. முதலமைச்சர் சொன்னார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை 2,20,00,000 மேல். 1,10,00,000 பேர் குடும்ப அட்டைக்கு மட்டுமே 5,000 ரூபாயை கொடுத்த முதலமைச்சர் 2,000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதி என்று சொன்ன முதலமைச்சரை பார்த்து இந்த மேடையிலே இருந்து நாங்கள் கேட்கிறோம், மீதி இருக்கிற 1,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோடை காலம் இல்லையா? வெயில் வராதா? வெயிலிலே வாடி வதங்க மாட்டோமா? சரி, கொடுத்த 5,000 ரூபாய் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும், ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் இந்த அரசாங்கம் நம்மை காட்டி வாங்கி இருக்கிற கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. 10 லட்சம் கோடியை இந்த அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கிறது என்றால், அருமை பெரியவர்களே, என் அன்பிற்கினிய தாய்மார்களே, ஒரு குடும்ப அட்டைக்கு 5 லட்சம் ரூபாய் கடன். நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் காட்டி 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கி இருக்கிறது ஸ்டாலினுடைய அரசு என்றால், 5 லட்சம் ரூபாயை நம்மை அடமானம் வைத்து வாங்கிய முதலமைச்சர் 5,000 ரூபாயை மட்டும் உங்களுக்கு கொடுத்து விட்ட மீதி இருக்கிற 4,95,000 ரூபாயை ஆட்டைய போட்டு விட்டது. இதுதான் நீட் தேர்வை ரத்து செய்வேன், நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொல்லி கடைசியிலே டிஎன்பிஎஸ்சி தேர்வை ரத்து செய்ததுதான் இந்த தரங்கட்ட திமுக ஆட்சியின் மறக்க முடியாத சாதனை. ஒரு அதிகாரிகளுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களை எப்படி கையாள வேண்டும், நீங்கள் கொடுக்கிற அத்தனை திட்டங்கள் எல்லாவற்றையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அவர்களின் கையிலே இருக்கிறது. அதை மறந்துவிட்டு அங்கன்வாடி ஊழியர்களின் சம்பள பணத்தை குறைப்பது, செவிலியர்கள் ஒரு புறத்திலே போராட்டம், தூய்மை பணியாளர்கள் கதற கதற நடு இரவிலே சிறையிலே அடைக்கிறார்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறார்கள், அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், மீனவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இத்தனை பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிற ஒரு போராட்ட களமாக இன்றைய திமுக ஆட்சி மாறி இருக்கிறது. சொன்னதை செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் என்றார் முதலமைச்சர். தாய்மார்களே, என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது திமுக? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் சொன்ன வாக்குறுதியிலே சொன்னது, மாதம் மாதம் மின் கட்டணம் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னாங்க, மாசம் மாசம் கரண்ட் பில்லு கணக்கெடுப்பேன்னு சொன்னாங்க. மாசம் மாசம் ரீடிங் எடுத்திருந்தா புரட்சி தலைவி அம்மா அறிவித்தார் அல்லவா, 100 யூனிட் வரை உபயோகித்தால் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை என்ற அற்புதமான திட்டம். நீங்கள் மாதம் மாதம் கணக்கெடுத்திருந்தால் அந்த 100 யூனிட்டுக்கு மேல் தாண்டி இருக்காது. லட்சக்கணக்கான குடும்பங்கள் கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. செய்தீர்களா? சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ நீங்க கொடுத்தீங்களா? சரி, புதிதாக நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரலாறு படைக்கிற திட்டங்களை கொண்டு வந்தாரே, அன்பு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், நாளே
3.25 வருடத்திலே எத்தனை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை நீங்கள் கொடுத்தீர்கள்? இன்றைக்கு ஒரு பவுன் விலை என்ன? தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் கொடுத்தார்களா? எத்தனை பேருக்கு? இன்றைக்கு ஒரு பவுன் விலை என்ன? 5 வருடத்துக்கு முன்பு 1 லிட்டர் பாலின் விலை என்ன? இன்னைக்கு 1 லிட்டர் பாலின் விலை என்ன? அன்றைக்கு மளிகை பொருட்களின் விலை என்ன? இன்றைக்கு மளிகை பொருட்களின் விலை என்ன? சிந்தித்து பாருங்கள். எல்லா விலைவாசியையும் உயர்த்தி வரியையும் சேர்த்து போட்டு, தவறாமல் குப்பைக்கும் வரி போட்டு, வரிக்கு மேல் வரி போட்டு தங்கள் குடும்பம் கொள்ளையடித்து 10 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்களே தவிர வாக்களித்த மக்கள் இன்றைக்கு நடு ரோட்டிலே நிற்கிறார்கள். எனவே இதோ நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் செல்வர், பண்பாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வருகை தந்துவிட்டார். அவர் உரையை நாம் அனைவரும் கேட்க இருக்கிறோம். எனவே காலத்தின் அருமை கருதி வரும் தேர்தலில் 2026 தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.